சிலது 100, சிலது 60, சிலது 30 பலன் கொடுக்குது. இங்கே இருக்கிற ஆளுக்கு 30 கொடுக்குது, அங்கே இருக்கிற ஆள் 60 பலன், அங்கே 100 பலன் வருது. ஆனால் இந்த ஒரு ஆளுக்கு அங்கேயே தான் உட்காந்துருக்கிறார், அந்த கும்பலே தான். அதே பிரசங்கத்தான் பிரசங்கம் பண்ணுறாரு, அதே வசனத்தான் பிரசங்கம் பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு 0 பலன். ஒன்றுமே பலனே இல்லை. விதையில் பிரச்சனை இல்லை, விதைக்கிறவன்லையும் பிரச்சனை இல்லை. எதில் பிரச்சனை? கேட்குறவனில் பிரச்சனை, இருதயத்தில் பிரச்சனை. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவர் வாக்கு அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்று மாயிழுத்து கொண்டார். அவரே அன்பு மாறாதமே. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் மாயிழுத்து கொண்டார். அவரே அன்பு மாறாதமே. இயேசுவே அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரே அன்பு இயேசுவே அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரே அன்பு மாறாதமே. என் ஜீவனுள்ள நாளெல்லாமே நன்மை கிருபையோ தொடருமே. கர்த்தருடைய வீட்டிலே நானும் நீடித்த நாட்களாக நீலைப்பேனே. சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு 2017 பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை, சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ரூபாய் 700 செலுத்தி முன்பதிவு செய்தல் அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும். மத்தேயு 13 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்கள் விழுந்தது. மண் ஆழமாக இராதனாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும்
சிலது 30 பலன் தந்தது. கேட்கிற காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஓமை சொன்ன பிறகு அந்த ஓமையை குறித்த விளக்கத்தையும் கொடுக்கிறார். அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முழு இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100 60 30 பலன் தருவான் என்றார். கடந்த சில வாரங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் இங்கே போதித்து வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறதாகவும் அந்த தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகிவிட்டதாகவும் இயேசு பல இடங்களிலே சுவிசேஷங்களில் சொல்வதை வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதேங்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறதே, உங்கள் மத்தியில் இருக்கிறதே, இப்படியெல்லாம் வாசிக்கிறோம். சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை வரப்போகிற ஒன்றாக மட்டும்தான் நினைக்கிறாங்க. வந்திருக்கிறது என்கிறது அவர்களுக்கு விளங்கவில்லை. 2ஆம் வருகையில் தேவனுடைய ராஜ்யம் வரும்னு நினைக்கிறாங்க. வரும், ஆனால் இப்போவே அது ஆரம்பமாகிவிட்டது என்கிற விதத்தில் தான் இயேசு சொல்கிறார். அதனுடைய முழுமையான வடிவத்தை பின்னால் பார்க்க போகிறோம், 2ஆம் வருகை என்பது பார்க்க போகிறோம். ஆனால் இப்போதே அது ஆரம்பமாகிவிட்டது. இப்போ ஆரம்பமான தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்கிறாரு. அது பிரத்யட்சமாய் வராது. அப்படின்னா பார்க்கக்கூடிய விதத்தில் அது இருக்காது. இதோ இங்கே அதோ அங்கேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஆனால் உங்கள் மத்தியில் அது இருக்குதுன்றார். அப்போ வந்துருச்சு, யாருக்கும் தெரியல அது வந்ததே. ஏன் தெரியலன்னா அவர்கள் வந்து ஒரு ராஜாவை எதிர்பார்த்தார்கள். ஒரு அரண்மனையில் பிறக்கிற ஒரு ராஜாவை எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவர் கன்னியின் வயிற்றில் பிறந்த ஒரு பிள்ளையாக வந்தார். சிறிய ஊராகிய பெத்லெஹேமில் பிறக்கிறார். அவங்க வந்து ரதத்தில் வர்ற ஒரு ராஜாவை பார்த்தாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு பிரசங்கியார். அவங்களுக்கு வழங்கலை. ஏன்னா ராஜாவை எதிர்பார்த்தோம், கடைசியில் பிரசங்கியார் வந்திருக்கிறார் இவர் அப்படின்னு. யோவான் ஸ்நானகனுக்கே சந்தேகம், வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொருவருக்காக காத்திருக்க வேணுமான்னு கேட்குறான். இல்லை நான் தான்றார் இவர். கண்டதையும் கேட்டதையும் போய் சொல்லுங்கிறார். வந்தாச்சு. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா என்னமோ ராஜ்யம்னாங்க, பழைய ஏற்பாடு முழுக்க தேவனுடைய ராஜ்யம்ன்றது. ஆகவே ராஜ்யம் வரும், ராஜா வருவார், அரசாள்வார், ரோம அரசாங்கத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இவர் ஒரு ஆட்சியை கொண்டு வருவார், நமக்கெல்லாம் மேன்மை உண்டாகும்னு யோசிச்சுட்டு இருந்தால் கடைசியில் ஒரு பிரசங்கியார் தான் வந்திருக்கிறாரு. என்ன இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இல்லை இப்போ வந்து இந்த வடிவில் வந்திருக்குது, இதை புரிஞ்சுக்கன்றார். தேவனுடைய ராஜ்யம் வருகிறதுனா என்ன? இந்த உலகத்தில் ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வருதுன்னா என்ன? இந்த பழைய அரசாங்கம் போயிட்டு அந்த பழைய கொள்கைகள், பழைய பாலிசிஸ், பழைய அணுகுமுறைகள்லாம் போயிடும். இவங்க புதுசாக வந்தவங்க, அவங்க தனக்குன்னு தனி ஒரு அணுகுமுறையை வச்சுருப்பாங்க, சில குறிக்கோளில் வச்சுருப்பாங்க, சில காரியங்களை செய்யணும்னு வச்சுருப்பாங்க, அவங்க திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போ அதை நிறைவேற்றுவதற்காக சில திட்டங்களை போட்டு அவங்க அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ காரியங்கள்லாம் மாற ஆரம்பிக்குது. புதிய ஆட்சி வந்தோடனே கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா சில காரியங்கள்லாம் மாறும். ஏன்னா இது இவருடைய அணுகுமுறை, இது இவருடைய இவங்க ராஜ்யம் வந்திருக்கு இல்லையா? அதுபோல் தான் தேவனுடைய ராஜ்யமும். முதல்ல நம்ம ராஜ்யம் நடந்துட்டு இருந்தது நம்ம வாழ்க்கையில். நாம் வேண்டியதை நம்ம என்ன விருப்பமோ அது செஞ்சிட்டு இருந்தோம். இயேசு நம்முடைய ஆண்டவராக வந்து அரசாட்சி பண்ணும்போது என்ன ஆகிறது? அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. அதனால தான் இயேசு சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் என் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக, என் வீட்டில் செய்யப்படுவதாக, என்னுடைய தொழிலில் செய்யப்படுவதாக, என் ஊரில் செய்யப்படுவதாக. அதான் அதனுடைய அர்த்தம். பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல. எத்தனை பேர் நினைக்கிறீங்க பரலோகம் அற்புதமான ஒரு இடம்னு? உலகத்தாருக்குள்ள அது விளங்குது. பரலோகம்னா அடே அது இன்பமான இடம், நல்லா இருக்கும், அங்கே எந்த குறையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏன் பரலோகம் அவ்வளோ நல்லா இருக்குது யோசித்து பாருங்கள். ஏன் நல்லா இருக்குதுன்னா அங்கே கண்டவங்க சித்தமும் செய்யப்படுறதில்லை. அங்கே அவருடைய சித்தம் மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது. ஏன் பூலோகம் நரகம் மாதிரி இருக்குது? ஏன்னா இங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை சித்தம் நடக்குது. இங்கே ஒரே குழப்படிங்க.
ஏன்னா ஒரு வீட்டில் போனீங்கன்னா 4 பேர் இருந்தால் 4 சித்தம் நடக்குதுங்க. அங்கே கூட ஒரு சித்தம் இல்லை, பலரும் பல விதமாக தங்களுக்கு இஷ்டமானதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க விருப்பமாக அவங்க சித்தமாக நடக்குது. கடவுளுடைய சித்தம் நிறைவேறும் போது பரலோகம் போல மாறுது அந்த வாழ்க்கை. அப்போ ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாகன்னா, இப்படி தான் இந்த ராஜ்யம் இப்போ வருது. அதனால தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, வந்துருச்சுன்றது தெரியல. அவங்க நினச்சிட்டு ரதம், குதிரை, அரண்மனை, ராஜா, குல்லான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர் பிரசங்கம் பண்ணுறாரு. ஏன்னா இதன் மூலமாக அவருடைய சித்தம் இந்த பூமியிலே நடக்க ஆரம்பிக்கிறது. உள்ளங்களில் இவர் அரசாளுகிறார். உள்ளங்கள் திறந்து கொடுக்கும்போது, உள்ளங்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சில மனிதர்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் வர ஆரம்பிக்குது. அங்கே உள்ளே வந்த ராஜ்யத்தை அவங்க வாழ்க்கையில் பார்க்கலாம், அவங்களுடைய தொழிலில் பார்க்கலாம், வீட்டில் பார்க்கலாம், சபையில் பார்க்கலாம், வெளியும் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா உள்ளே இருந்தால் வெளியே அது மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பல வடிவங்களிலே இப்போ உலகத்தில் நாம் காண முடிகிறது. இதை குறித்து தான் இயேசு போதிக்கிறார். இதை குறித்து போதிக்கிறதுக்காக தான் ஓமைகளை சொன்னார். ஏன்னா இது கண்ணால் பார்க்கக்கூடிய விதத்தில் இல்லாத ஒரு ராஜ்யம், இது உள்ளத்தில் இங்கே ஆரம்பமாகி இங்கே உண்டாகிற ஒரு ராஜ்யம், இது வேற விதத்தில் உண்டாகிற ராஜ்யம். ஆகவே அதை கொஞ்சம் விளக்கி போதிக்க விரும்புகிறார். அதுக்காக ராஜ்யத்தின் ஓமைகள்னு பல ஓமைகளை சொல்கிறார் பாருங்க. அதில் ஒரு பிரதானமான ஓமை தான் இந்த விதைக்கிறவனை குறித்த ஓமை. இந்த ஓமையில் என்ன சொல்ல வர்றாரு, ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்றதை காமிக்கிறார். எப்படி செயல்படுது ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம் வசனத்தின் மூலமாக தான் இன்றைக்கி வேலை செய்யுது. நிறைய பேருக்கு அது விளங்கலை பாருங்கள். வசனத்தின் மூலமாக வேலை செய்கிறதுன்றது விளங்கலை. இங்கே ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டு பெரிய விதத்தில் அவங்க மாற்றம் அடைந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவங்க பாருங்கள். அவங்க இந்த அம்மாவை பார்த்துட்டு, இந்த அம்மா இப்படி மாறி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். கேட்டிருக்காங்க, எங்கே கோயிலுக்கு போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லியிருக்கு அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் அந்த அடுத்தவங்களுக்கு? அவங்க என்ன பார்க்கும்போது கேட்டாங்க, அந்த அம்மா இங்கே வருதாமே, எப்படி மாறிடுச்சு, எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறிடுச்சு, என்ன பண்ணீங்கன்னாங்க. நான் ஒன்றும் பண்ணலைங்க. வர்றாங்க கோயிலுக்கு, அவங்க என்ன நினச்சாங்க, எனக்கு ஏதோ பெரிய சக்தி இருக்குது, நான் அவங்கள ஏதோ பண்ணி மாற்றிருக்கேன் போல் இருக்கு, என்னமோ மந்திரம் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கோயிலுக்கு வர்றாங்க. இல்லை அவங்க எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னாங்க. அது தெரியாது எனக்கு, வர்றாங்க போகிறாங்க, அது தெரியும் எனக்கு அப்படின்னாங்க. எப்படி ஆனாங்கன்னா, இந்த வசனம் பண்ணுற வேலை, அது அவங்க கேட்குற வார்த்தைகள் பண்ணுற வேலை. நிறைய பேர் நான் சந்திக்கிறது கூட கிடையாது பாருங்கள். அந்த வசனம் உள்ளே போகுது. நாங்கள் வர்றாங்க, உட்காடுறாங்க, அவங்க வசனத்தை கேட்குறாங்க, நான் பிரசங்கம் பண்ணுறேன். இந்த வசனம் போதும் அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு. நான் ஏதாவது பண்ணுறதை காட்டிலும் இதை பண்ண விடுறது தான் பெட்டரு. அதனால தான் இங்கே ஒழுங்காக நின்று பிரசங்கம் பண்ணுறேன். இது நல்ல வேலை பண்ணோம். அப்போ இது பண்ணியிருக்குது அது. ஆனால் அவங்களுக்கு விளங்கலை. அந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு விளங்கலை. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, யாரோ என்னமோ பண்ணி மாற்றினா தான் மாறும், இல்லைன்னா சும்மா அப்படி பிரசங்கம் கேட்டு மாறிட்டாங்களா, ஏதோ வந்தாங்க உட்காந்தாங்க பைபிள் எடுத்துகிட்டு வந்தாங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க பைபிளில், உடனே எங்கள் கோயிலில் தான் பைபிள் பிரசங்கம் பண்ணுறாங்க, நாங்களும் தான் அது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் அவங்களுக்கு. அதில் எப்படி மாறிட முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சாராம்சமே இதுதானே. வசனத்தின் மூலமாக தான் அந்த வேலையே நடக்குது. ராஜ்யம் எப்படி வருது? வசனத்தின் மூலமாக தான் வருது. இந்த அம்மா உள்ளத்தை திறந்துருக்குது, கடவுளுடைய சித்தம் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் நடப்பெறுது. நரகம் போல் இருந்த வாழ்க்கை பரலோகம் போல் மாறி இருக்குது. இந்த மாறினதை எல்லாம் பார்க்க முடியுது. ராஜ்யம் வந்ததை யாரும் பார்க்க முடியல, மாறின பிறகு எல்லாரும் பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்றாங்க. ஆனால் அவங்களுக்கு விலங்குகள் எப்படி மாறிச்சுன்னா வசனம் தான் மாற்றி இருக்கிறது. இதை விளக்குறதுக்காக தான் அந்த ஊமையை சொல்கிறார். அதனால் இது ரொம்ப ஒரு பிரதானமான ஊமை, இந்த விதைக்கிறவனை குறித்த ஊமை. 3 சுவிசேஷங்களில் வருது, மத்தேயு, மார்க்கு, லூக்கால. அந்த முக்கியத்துவத்தை அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். 3 பேரும் எழுதுகிறாங்க இதை பற்றி. இந்த ஊமை எதை குறித்தது? விதைக்கிற விதை தேவனுடைய வசனம் என்ன அப்படியே சொல்லியிருக்குது. இயேசுவே சொல்கிறார், இது தேவனுடைய வசனம்னு. அது மட்டும் இல்லை, இது எங்கே விதைக்கப்படுகிறது? இது விதைக்கப்படுகிற இடம் இருதயம், மனுஷருடைய இருதயம். இந்த இருதயத்தை 4 விதமான இருதயமாக அவர் வர்ணிக்கிறார். இங்கே 4 விதமான நிலம்னு சொல்கிறார். ஒன்று வழி அருகேன்ற நிலம். வழி அருகேன்னா வயலுக்குள்ளே ஒரு பகுதியை போகிறதுக்கும் வர்றதுக்கும் யூஸ் பண்ணி மிதிச்சு அது வர மாதிரி ஆகிடும் பாருங்கள். அப்படியே கடினம் ஆகிடுது அந்த இடம். அந்த இடத்துல பிறகு எதுவும் விளையாது. ஏன்னா 100 தடவை திரும்பி மிதிப்பட்டு அது அப்படியே ஹார்டனாகி கடினப்பட்டு அங்கே யாரும் வேச்சாலும் விளையாது, அந்த மாதிரி ஆகிடுது. அப்போ சிலருடைய இருதயம், அப்போ அந்த இருதயம் நிறைய நேரத்தில் சிலருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, நொந்து அடிபட்டு ஏமாற்றப்பட்டு
கஷ்டப்பட்டு பல விதமான ஏமாற்றங்களை சந்தித்து வாழ்க்கையில் இப்படி மிதிப்பட்டு கடினமான ஒரு இருதயம் ஆயிடுச்சு. இது போட்டாலும் இது விளையாதபடிக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி நிறைய பேர் பார்ப்பீங்க, பார்த்துறீங்களா? கோயிலுக்கெல்லாம் வருவாங்க சில நேரத்தில். ஆனால் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்கெப்டிக்ஸ் மாதிரி அவங்க ஒரு இந்த பேர் வழிகள். அது எப்படின்னா, எங்களுக்கு தெரியாதா என்ன பெரிய சபை, நான் எல்லா சபையும் பார்த்துட்டுனாக்கும், எல்லா பிரசங்காரையும் பார்த்துட்டுனாக்கும், எல்லாம் அப்படி தான், எல்லாம் ஒன்றும் சரி கிடையாதாக்கும் அப்படின்ட்டு தான் உட்காந்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலான்ட்டு அப்படி உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு, இங்கே ஒரு சேர் வேஸ்ட்டு. ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த ஒரு ஆட்டிடியூடு பாருங்கள். அவங்களுக்கு என்னென்னா, சரி ஏதோ ஒரு கூப்பிட்டாரு வந்தேன், ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா சபையும் தெரியும், எல்லா போதகரும் பார்த்துட்டேன், எல்லா பிரச்சனையாரும் பார்த்துட்டேன், இது நான் 50 வருஷமாக பார்த்துட்டேன்னாக்கும் எனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் நடக்காது, இது எல்லாம் அப்படி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏதாவது நடக்குன்னு நம்புறீங்க? பில்லிகிராமே பிரசங்கம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காதுங்க. ஏனென்றால் விதையில் பிரச்சனை இல்லை, இருதயத்தில் பிரச்சனை. சிலது 100, சிலது 60, சிலது 30ன்னு பலன் கொடுக்குது. இங்கே இருக்கிற ஆளுக்கு 30 கொடுக்குது, அங்கே இருக்கிற ஆள் 60 பலன், அங்கே 100 பலன் வருது. ஆனால் இந்த ஒரு ஆளுக்கு அங்கேயே தான் உட்காந்துருக்கிறார், அந்த கும்பலே தான். அதே பிரசங்கம் தான் பிரசங்கம் பண்ணுறாரு, அதே வசனத்தான் பிரசங்கம் பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு 0 பலன், ஒன்றுமே பலனே இல்லை. விதையில் பிரச்சனை இல்லை, விதைக்கிறவன்லையும் பிரச்சனை இல்லை. எதில் பிரச்சனை? கேட்குறவனில் பிரச்சனை, இருதயத்தில் பிரச்சனை. ரெண்டாவது வகையான நிலம் கற்பாறையான நிலம். சொன்னேன் இல்லையா, லேசாக மண் இருக்குது மேலே, அடியிலான பாறை இருக்குது. இந்த பாறை இருக்கிறது தெரியாமல் அதில் விதைச்சா குயிக்காக வளர ஆரம்பிக்குது. ஆனால் எவ்வளோ குயிக்காக வளர்ந்ததோ அதுக்கு அவ்வளோ குயிக்காக ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஏன்னா ஆழமாக வேர் இல்லை, அங்கே இது இல்லை, ஈரம் இல்லை, அங்கே பல பிரச்சனை, அங்கே வேர் இல்லை, இப்படிலாம் பல பிரச்சனைகள் சொல்லப்படுது. இந்த டீட்டெயிலாம் ரொம்ப முக்கியம் இந்த பேரபிளில், இந்த ஓமையில். மூன்றாவது முள்ளுள்ள இடங்கள். இந்த முள்ளுள்ள இடங்கள்னா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சை, இப்படின்னு பல காரியங்கள் பாருங்க நெருக்கி போடுவது முள். அதுதான். ரெண்டாவது கற்பாறையான நிலம் இல்லையா? நாலாவது நல்ல நிலம். அதுக்கு பிறகு வருவோம். இந்த கற்பாறையான நிலத்தை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த கற்பாறையான நிலம் ஏன் அதில் விளையிறதில்லை என்று பல காரணங்கள். இந்த 3 விதமான நிலத்தில் ஒன்றுமே விளையிறதில்லை. இந்த நல்ல நிலத்தில் மட்டும் 100, 60, 30ன்னு பலன் கொடுக்குது. மற்ற 3 ஃபெயிலியரு. ஏன் ஃபெயிலியர்ன்றதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டாவது நிலத்தை குறித்து என்ன சொல்லிடுது? காரணம் சொல்லப்பட்ட என்ன சொல்லிடுது? 3 சுவிசேஷ வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒன்றில் இல்லாதது இன்னொன்றில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பல காரணங்கள் சொல்லி, ஒன்று ஆழம் இல்லைன்னு சொல்லியிருக்குது, இன்னொன்று அங்கே ஈரம் இல்லைன்னு சொல்லியிருக்குது லூக்கால, இன்னொன்று இப்போ நான் பார்க்க போகிறோம், அது என்னென்னா வேர் இல்லை. அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ வேர் ரொம்ப முக்கியமான மேட்டர். வேர் இல்லைன்னு சொல்லியிருக்குது. ஏன் பலன் இல்லை? ஏன்னா ஆழமாக வேர் போகவில்லை, வேர் இல்லாததுனால அப்படின்னு கிளீனாக சொல்லியிருக்குது. அது பாருங்கள் 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். சில வித அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாக இராதனால சீக்கிரம் முளைத்தது, வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிட்டு. என்ன பிரச்சனையா? பல பிரச்சனை சொல்லுது, ஆனால் வேறு இல்லாமன்னு ஒரு பிரச்சனை. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனுடைய விளக்கத்தை பின்னால் சொல்கிறார் இல்லையா? அதை பாருங்கள். 20ஆம் வசனம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன், அதனுடைய விளக்கம் அது. வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தமும் உபத்திரம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். நல்ல கவனிங்க, தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய். மார்க்கில் வாஸ்து பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ளே வேறு இல்லாதவர்களாக அப்படின்னு ப்ளூரலில் பன்மையில் சொல்லியிருக்கு. தனக்குள்ளே வேறு இல்லாதவனா? அப்போ மனுஷனுக்குள்ளே இருக்கிறத பற்றி பேசுகிறாரு. தனக்குள்ளே வேறு இல்லாதனா என்ன? அது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ண வேணும். இப்போ தனக்குள்ளே வேறு இல்லைன்னா சிலருடைய கிறிஸ்தவ ஜீவியம் உள்ள தங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஆவியானுடைய கிரியின் நிமித்தமாக அங்கே நடக்கிற காரியத்தின் மூலமாக உண்டான ஒன்று அல்ல. இது வெளிப்புறமான சில காரியங்கள்னாலே இவருடைய கிறிஸ்தவ ஜீவம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நத்திங் இன்சைட் பட் ஆல் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் சொன்னால் வெளிப்புறமான காரியங்களில் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா எப்படி? சிலருக்கு நல்ல பெற்றோர் இருக்காங்க பாருங்கள். நல்ல பெற்றோர் இருக்கிறனால கோயிலுக்கு ஒழுங்காக கூப்பிட்டு வந்துடுறாங்க. சின்ன பிள்ளைகளை கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும். நான் அதெல்லாம் நம்புகிறேன். நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணோம். பிள்ளையை கூப்பிட்டு வரணும். விளங்கலன்னு சொல்லி விட்டு வரக்கூடாது. கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒன்று விளங்கும், கோயிலுக்கு போகணுன்றது விளங்கும். மீதியெல்லாம் வழங்காது. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கோயிலுக்கு போகணுன்னு வழங்கும். அப்புறம் அங்கே வந்த உடனே சைலண்ட்டாக உட்காந்துருக்கணுன்றது வழங்கும்.
பாட தெரிஞ்சால் பாடணும், இல்லைன்னா பேசாமல் அங்கங்கே ஓடக்கூடாது, உட்காந்து ஒழுங்காக இருக்கணும். கற்றுக் கொடுத்தீங்கன்னா கற்றுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் அது பிள்ளை அப்படி தான் விளையாடணும், கிடையாது. அது ரொம்ப நல்ல லேர்னர் பிள்ளை, நம்மளை விட ரொம்ப கற்றுக்கக்கூடியது. மரியாதையாக வாய மட்டும் உட்காருன்னா பேசாமல் உட்காந்துருக்கும், ஒரு தொந்தரவும் பண்ணாது, உட்காந்துருக்கும். ஒன்றுமே விளங்கலைங்களே, அது பரவாயில்ல, ஒன்று விளங்கும். கோயிலுக்கு போகணும், அமைதியாக இருக்கணும், குவைட்டாக இருக்கணும், பாட்டுக்கிட்டு தெரிஞ்சால் பாடணும், இல்லைன்னா பேசாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது தெரியும். அது வரைக்கும் விளங்குனா போதும், அப்புறம் மீதியெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும். 18 வயசில் வந்து உட்காருன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இப்படி உள்ளே வந்து உட்காருங்க, அவன் அப்படியே இருந்துச்சு போயிட்டே இருப்பான், அவன் ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஆனால் சின்ன வயசில் காதை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து உட்கார வச்செல்லாம் ரொம்ப கீழ்ப்படிவான், ரொம்ப சொன்னதெல்லாம் கேட்பான். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா வேலை நடக்காது அவனுக்கு. அடுத்த வேலை சோத்துக்கு நீங்கள் வேணும், வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு நீங்கள் வேணும், கூடவே இருக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. பாருங்க, கூட்டிகிட்டே வந்துடணும், கூட்டிகிட்டே வந்து அவனை கரெக்டாக கொண்டு போகணும். இப்படியே கொண்டு போகிறோம் நம்ம. சரி, நல்ல பெற்றோர்கள் இதை கடமை செய்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது, இப்படியே அவன் என்றைக்கும் இருக்க முடியும். நீங்கள் கூப்பிட்டு வர்றதுனாலேயே வந்துக்கிட்டு இருந்தான், அதனாலேயே உட்காந்துட்டு இருந்தான்னா, 20 வயசுல அப்படியே உட்காந்துட்டு இருந்தான்னா அது ரொம்ப கெட்டது. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது. அவனுக்கு உள்ள வேறு இல்லை, இவங்க அப்பா அம்மா போனதுனால இப்படி பழக்கப்படுத்தி விட்டதுனால, பழக்க தோஷத்தினால என்ன பண்ணுறான், அப்படியே வந்துட்டு இருக்கிறான். இவனுக்குள்ள ஒன்றும் நடக்கலை. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பெற்றோர் கூட்டு போகிறது ஒரு காலகட்டத்தில் நல்லது, சின்ன வயசில் அதை பண்ணணும். ஆனால் இன்னொரு காலகட்டம் வரணும், அதில் நமக்குள்ளேயே வேறு உண்டாகணும், நமக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகி அதன் விளைவாக நம்ம போகணும். இல்லைன்னா அது உண்மையான கிறிஸ்தவமே கிடையாது. அதனால் எந்த பலனும் உண்டாக போகிறதே கிடையாது. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. எல்லாரும் நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். சாப முள்முடியையும் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே,
கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. சாப முள்முடியையும் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியையும் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே